100 நாள் திட்டத்தில் காந்தியின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுக்கிறார் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்லியை குளிர்விக்க இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிண்டலாக தெரிவித்திருக்கிறார். டெல்லியை குளிர்விக்க இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் திட்டத்தை வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமியால் ஆதரிக்க முடியுமா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கி கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுத்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நாம் தட்டி எழுப்பிய பின் துயில் கலைந்து அந்த திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர உள்ளதாகவும் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் 125 நாள் வேலை நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்க போகிறது என அனைவரையும் சுட்டிக்காட்டியும் அறியாத அப்பாவிய அவர் எனவும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சாதனை படைத்ததற்காக டெலிமினேஷன் மூலமாக தமிழ்நாட்டின் தொகுதிகளை குறைக்க பார்ப்பதை போலவே வறுமை ஒழிப்பில் நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்ததற்கு தண்டனையாக தமிழ்நாட்டுக்கான வேலை நாட்களை குறைக்கப் போகிறார்கள் என நான் சுட்டிக்காட்டியிருந்ததை வசதியாக மறைத்து விட்டார் எதிர்க்கட்சி தலைவர் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மத்திய அரசின் நிதியிலிருந்து செயல்படுத்திய மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை சிதைத்து நிதி சுமையை மாநிலங்களின் தலையில் கட்டுவதை பற்றியும் வாய் திறக்க அவருக்கு வலிக்கிறது போலும் எனவும் தனது ஓனர் பாஜக செய்வது சரி என்றால் துணிச்சலாக வெளிப்படையாக இந்த எதிர்க்கட்சி தலைவரால் ஆதரிக்க முடியுமா, சவால் விடுகிறேன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த வகையில்தான் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் தொடர்பாக மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுத்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.